ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா தென்னம்பூவை வச்சு ஒரு ரெசிபி, ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து எதுக்காக இது சாப்பிட்றேன்னா, இது ஆயுர்வேதத்தில் இந்த லேகியம் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, வரப்பிரசாதம். இதை வந்து குழந்தை பிறந்தவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, நம்மளோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு தென்னம்பூ. இந்த தென்னம்பூவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயின் இருக்கும், அடிவயிறு வலிக்கும், பேக் பெயின் வலிக்கும். எனக்கெல்லாம் பேக் பெயின் முன்னாடி இருந்தது. இந்த பேக் பெயினே இல்லை. இது வந்து கேரளாக்காரங்களோட ரகசியம். கேரளாக்காரங்க வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூவை எடுத்து பிரசவம் முடிஞ்சவங்களுக்கு, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை லேகியமாக இந்த பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் இதை லேகியமாக தான் பண்ணியிருக்காங்க. லேகியமாக வந்து ரொம்ப கட்டியாக ஒரு உருண்டையாக நம்ம களி மாதிரி சாப்பிடாம இதை வந்து ஒரு ஸ்வீட்டாக பண்ணி நம்ம ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிடலாம். நம்மளோட யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நம்மளோட பேக் போன் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். நமக்கு கை கால் குடைச்சல், கை கால் வலி, நமக்கு பாடி ஃபுல்லாக ஒரு வலி இருக்கும், பாடி நல்ல ஹீட்டை வந்து கம்மி பண்ணும், நமக்கு இருக்கிற பிளட் சுகரை வந்து நார்மலாக்கும். இது எல்லா ப்ராப்ளமும் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். இந்த தென்னம்பூ சாப்பிட்டா அதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. தென்னம்பூனா நம்ம தென்னை மரத்தில் இருக்க பாலையோட உள்ளே இருக்கிற நம்ம கட் பண்ணுற மாதிரி சாஃப்டாக இருக்கிற அந்த பூ, நல்லா முத்தின பாலை இல்லாமல் பச்சை பாலையிலேருந்து இதை எடுக்கணும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 2-3 தென்னை மரம் வந்து வெட்டினாங்க. அந்த தென்னை மரத்தில் உள்ள பாலையை வச்சு தான் இது பண்ணணும். இது மாதத்தில் ஒரு தடவை பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். முக்கியமாக பேக் பெயின், முதுகு தண்டு வலி, குனிஞ்சால் இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு வலிக்குது, முதுகு தண்டு வலிக்குது, சிசேரியன் ஆகிடுச்சு, நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, பேக் பெயின் வருது அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நான் கேரளாவில் தான் இருக்கேன். எனக்கு வந்து என்னென்னலாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இதுதான் எனக்கு மாதம் இப்போ வரை என்னோடய குழந்தைக்கு 1 வயசு ஆக போகுது. இப்போ வரையும் மாதம் ஒரு பூ வந்து தென்னை மரம் ஏறுறவங்கள்ட்ட சொல்லி வச்சு ஒரு பூ கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இதை சாப்பிடலாமா வேண்டாமா, இது என்ன டேஸ்ட் இருக்கும், இந்த துவர்ப்பு இருக்குமோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் சாப்பிட்டோன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு தான் இதில் இருந்தது. ரொம்ப 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 டேஸ்ட்லேயும் ஹெல்த்திலையும் எந்த குறைவும் இருக்க, எந்த அளவுக்கு இது ஹெல்த்தியாக இருக்கோ அதே அளவுக்கு சுவையாகவும் இருக்கும். எல்லோரும் சாப்பிடலாம். வீட்டில் இருக்க இந்த வயசு உள்ளவங்க சாப்பிடணும், 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம குழந்தைங்கள்லாம் விரும்பி விரும்பி வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. இதை வந்து நீங்கள் வீட்டில் யாராவது தென்னை மரத்தை வெட்டி தான் எடுக்கணும்னு இல்லை, தென்னை மரம் ஏறுறவங்கள்ட்ட யாராவது ஏறும்போது அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா ஒரு பிஞ்சு பாலை அதை எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் எதில் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, கூகுள்லேயோ இல்லை மெத்தாக்கிட்டையோ இல்லை யூடியூப்லேயோ தென்னம்பூ சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. ஆனால் நம்ம வந்து அதை லேகியமாக சாப்பிடும்போதோ இல்லை தென்னம்பூ பாலை மட்டும் எடுத்து காய்ச்சி குடிக்கும்போதோ நமக்கு வந்து குடிக்க பிடிக்காது. ஒரு தடவை பண்ணிட்டோன்னா திரும்ப அதை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஒரு ரெசிபி பண்ணும்போது நம்ம எப்படி இருந்தாலும் இதை நம்ம ரெகுலராக சாப்பிடணும்னு நமக்கே தோணிடும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டு, உடம்புக்கும் நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் வராது. இதில் வெந்தயம் ஆட் பண்ணுறோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, வெந்தயம் கொடுப்பாங்க. நமக்கு வந்து யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், யூட்ரஸில் இருக்கிற பெயின், பேக் பெயின், பீரியட்ஸ் ஆகும்போது முக்கியமாக என்னென்னா குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் இது முக்கியமாக சாப்பிட்றது. அடுத்து தான் வந்து கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி நம்மளோட பாடி பெயின், இதுக்கெல்லாம் பாடி ஹீட்டை ரொம்ப கம்மி பண்ணும். ரொம்ப பாடி ஹீட் இருக்கிறவங்க நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் உள்ள இந்த பூவை நான் 3 பூ எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பூவையும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பூ தான் நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். பிஞ்சு பூவாக எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் லைட்டாக நனையிற அளவுக்கு ஒரு கொதி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தான். ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு கொதி கொதித்தோடனே அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடாதீங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். இவ்வளோ இதுக்கு நான் 1.5 கிளாஸ் தான் தண்ணி. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆவி பிடிச்சா போதும். அந்த அளவுக்கு தான், இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக. ஆவி பிடிச்சோடனே நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறது இல்லை. இதிலேருந்து எதுவும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தூக்கியே போட போகிறது கிடையாது. நம்ம அரைச்சி அப்படியே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது கூட நான் 100 கிராம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பூ ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு பூ செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் செஞ்சு சாப்பிட உங்களுக்கே தோணும். அது கூட நான் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஸ்மெல் வரும், அதோட அரோமா வரும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். வெந்தயம் ஆட் பண்ணுறது கசப்பு இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது, நம்மளோட யூட்ரஸ்க்கு நல்லது. இப்போது நான் ஒரு நல்ல கட்டியான வடைச்சட்டி வச்சுட்டு அதில் வந்து சர்க்கரை 3/4 கிலோ சர்க்கரை வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தென்னம்பூ, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தென்னம்பூவை கட் பண்ணி லைட்டாக வந்து ஆவி காட்டிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட நான் தண்ணி ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா சர்க்கரை கரைகிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணாலே சர்க்கரை கரைஞ்சிடும். அது இல்லாமல் நம்ம இதையும் ஆட் பண்ணுறதுனால, தென்னம்பூவை அரைச்சி வச்சுருக்கதும் ஆட் பண்ணுறதுனால ரெண்டும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வரணும். நம்மளுக்கு வெந்தயம் எப்படி கையில் எடுக்கிறோம், கடுகு எப்படி கையில் எடுக்கிறோம், அந்த மாதிரி ட்ரையாக ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் வரணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம ட்ரை ஆக்கும்போது இதில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு சர்க்கரையை வந்து கரைச்சி கொடுத்துரும். அதனால் நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டவும் வேண்டாம், தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைகிற அளவுக்கு நல்லா அரையணும். பேஸ்ட்டு மாதிரி அரைகிற வரலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. வடை பதம் அப்படி வச்சுக்கலாம். வடையோடு நம்ம வடை அரைப்போம்ல, அந்த அளவுக்கு ஒரு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை மெல்ட் ஆகும். இந்த தென்னம்பூவோட கலர் மாறும். கலர் மாறி வரும்போது நம்ம வெந்தயம் ஆட் பண்ணணும். அடுத்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவசரப்பட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட முடியாது. ஐயோ இந்த ரெசிபி தானா அப்படின்னு தோணும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு, எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும். என்னென்னலாம் ஆட் பண்ணுறோன்னு தெரியும். இப்போ ஓரளவுக்கு சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கேரளாக்காரங்க தான் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட ஆயுர்வேதத்தில் நான் வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது தென்னை மரம் வெட்டினாங்கன்னா எல்லோரும் எனக்கு ஒன்று கொடு. இங்கே தான் வந்து நான் அதுவும் பாளையை எடுத்துகிட்டு போகிறத நான் இங்கே தான் பார்த்தேன். அந்த பாளையில் உள்ள பூ, பச்சை பாளையில் உள்ள பூ நம்ம ஊர் சைடு கண்டுக்கவே மாட்டோம். நான் நினைக்கிறேன், என்னோடய ஊர் சைடுலாம் இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி சர்க்கரையும் இதுவும் ட்ரை ஆகிட்டே வருது. கலர் நல்லா டிஃப்ரெண்ட் ஆகுது. இதை வந்து கலர் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு அந்த அளவுக்கு கலர் வரணும். அந்த இப்படி இருக்கிறது நல்லா எல்லோட கலர் வரணும். இது கூட நான் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளோட முதுகு தண்டு வடை நரம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்புக்கும் ரொம்ப நல்லது. இது அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம், சிம்மிலேயே வைக்கணும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வேணும்னா ஜாஸ்தி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா அடுப்பை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா இதோட டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் தென்னம்பூங்கிறதுனால ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது, இந்த ரெசிபி ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 10 கால்சியம் 20 கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றதோட எஃபெக்ட் இந்த ஒரு ரெசிப்பியில் இருக்குது. இப்போ இது நல்லா கலர் மாறி வரும்போது இது கூட நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம், உடம்புக்கு நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்.
ஹெல்தின்னு சொல்கிறதுக்கு என்னோட வாயில் ஹெல்தின்னு மட்டும்தான் சொல்கிறேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, முதுகு எலும்புக்கு நல்லது. இதை வந்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும் விடாமல். அண்ட் உங்கள் வீட்டில் பெரியவங்க வயசானவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, இதோட பெனிஃபிட் என்ன, இது எப்படி இருக்கும், இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் கேளுங்க. இது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேளுங்க. அவ்வளோ நல்லது. நம்ம இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டு புதிய உலகத்துக்கு வந்துட்டோம். பழையது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது ஆயுர்வேதத்தில் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு இப்படி வரும். எதுவுமே இன்னுமே நமக்கு ட்ரை ஆகி வரணும். ஏன்னா சர்க்கரை பாகு மாதிரி ஆகிருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணதுனால சர்க்கரை பாகு மதத்துக்கு வந்திருக்கும். அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி வரும்போது லாஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம ஒரு பொரியல் பண்ணணுன்னா எப்படி இருக்கும், நம்ம ஒரு கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல் பண்ணணுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த கரண்டியிலேருந்து விழும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து கையில் உருட்டி பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் அவ்வளோ ஒரு கிறிஸ்பி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கிறிஸ்பி ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டேஜ் 9 சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. 10 ஸ்டேஜ் வரையும் வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே இதை ஆற விட்டிங்க. லைட்டாக ஆறினதுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டிங்கன்னா கட்டியாக பிடிச்சிடும். நம்ம கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மாதிரி பிடிச்சிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வரணும். லைட்டாக தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரும். இதில் நம்ம எடுத்து போடும்போது வெந்தயம் ஏதாவது நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா என்ன, ஒரு மிக்சர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா என்ன ஒரு சவுண்டு வருமோ அந்த சவுண்டு இதில் வரும். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டி, ஹெல்தி. நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக லேடிஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்